நமஸ்காரம். நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னாக்க சாரநாதன் கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னாக்க திருச்சேரை, அதாவது நாச்சியார் கோவிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நாதன் கோவில் போறச்சே இருக்கு. ரொம்ப புராதனமான கோவில், ரொம்ப பவர்ஃபுல் கோவில். பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார். இது வந்து பஞ்சசார கஷேத்திரம் அப்படின்ட்டு இதுக்கு பேரு. இது ஏன் அப்படின்றத நம்ம பட்டர் நம்மளுக்கு எல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற கோவிலுமான திருச்சேரையை சேவிக்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் உள்ளது. இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இது உலகத்திலேயே 5 தாயார்கள் கொண்ட ஒரே ஸ்தலம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி அண்ட் சாரநாயகி என்ற 5 தாயார்களை கொண்ட ஒரே ஸ்தலம். ஒரு தாயார் ஒரு கோவில் இருந்தாலே அந்த கோவிலுக்கு மகா மகிமை, ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் நம்ம சொல்லுவோம். 5 தாயார்கள் இருந்தால் கேட்கவே வேண்டாம். அது மட்டுமல்ல, இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. உலகத்திற்கு பிரளயம் ஏற்பட்ட போது வேதங்கள் பத்திரமாக வைக்கப்பட வேண்டும் என்று பிரம்மன் இந்த ஊர் மண்ணை எடுத்து குடம் செய்து அதற்குள் வேதத்தை வைத்து காப்பாற்றி கொடுத்தார் நம்மளுக்கு. ஸோ அப்படின்னா இந்த ஊர் மண் என்ன ஒரு வசதியாக இருக்கணும், வேதத்தையே காற்ற மண் இல்லையா அது. ஸோ ரொம்ப வசதியான மண். இந்த கோவிலை பற்றி இந்த கோவில் பட்டர் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வர அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். பெருமாள் திருநாமம் சாரநாதன்ட்டு திருநாமம், பஞ்சசார க்ஷேத்திரம்னு திருநாமம். பெருமாள் சாரநாதன், தாயார் சாரநாயகி, விமானம் சார விமானம், குளம் சார புஷ்கரணி, ஊர் சாரக்ஷேத்திரம், பஞ்சசார க்ஷேத்திரம்னு திருநாமம். இந்த சுவாமிக்கு பஞ்சலட்சி. 108 திருப்பதிலையும் இந்த பெருமாளுக்கு பஞ்சலட்சி கிடையாது. இந்த பெருமாளுக்கு தான் பஞ்சலட்சி. உற்சவர் சாரநாத பெருமாள், ஸ்ரீதேவி தாயார், பூமிதேவி தாயார், நீலாதேவி தாயார், திரு மார்பல வத்சத்திர மகாலட்சுமி தாயார், தனிக்கோவில் சாரநாயகி தாயாரை சேர்த்து 5 தாயார் பஞ்சலட்சுமி. பஞ்சலட்சுமியோட காவேரி தாயாருக்கு பிரத்யட்சமான இடம். காவேரி தாயார் 3000 வருஷம் தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணும்போது கங்கையை காட்டும் காவேரி தான் பெரிய வரத்தை வாங்கியிருக்கார். காவேரி தாயார் மூலவராக சிதைக்கிறார். கங்கையை காட்டும் காவேரி தான் பெரிய வரத்தை வாங்கும்போது கங்கை, யமுனை, சிந்து, சரஸ்வதி, கோதாவரி, நிர்மலா, சிந்து, கல்யாணி, தர்மபத்ரா இவாள்லாம் சப்தகட்டி இந்த ஊரில் விளையாடி கொண்டிருக்கார். சப்தகட்டி விளையாடும் போது விஸ்வாமித்திரர் வந்து கீழே உட்கார்ந்தார். காவேரி செவிச்சான்னா, கங்கையில செவிச்சான்னா, சரஸ்வதி இவாக்குள்ளார 7 கண்ணிக்குள்ளார குழப்பம் ஏற்பட்டது. நான் சிவனை முடிவில் வச்சுருக்கேன், கங்கையை திருவடியில் வச்சுருக்கேன். உங்களெல்லாம் ஜலமாதான் ஓடி பார்த்ததை தவிர சின்ன குழந்தை சொருத்தோ நீதான் பெரிய அவதான் பெரிய கூடாது. சேவித்த பலமுறாவும் 7 கண்ணிகளை அணிஞ்சிக்கிறார். காவேரி தாயார் ரொம்ப கோபம் வருது. சேவித்த பலமுறா எனக்கு தான் தரணும், ரொம்ப தற்கேறப்படுது. தற்கேறும் பொழுது 108 க்ஷேத்திரத்தில் 12வது திருப்பதியாக சாரக்ஷேத்திரம் தற்கேறும் போது எல்லா க்ஷேத்திரையும் போய் பிரம்மாவை கூட்டு குடமெடுத்து ஆபாரம் பண்ணிட்டார். பிரம்மாவை கூட்டு குடமெடுத்தானும் போது எல்லா ஊருமானது குடமானது உடஞ்சுட்டே வருது. திருச்சேரைக்கு தன் சேரைக்கு வந்தோடனே சார புஷ்கரில் மண்ணை எடுத்தோடனே சத்ததால அப்படிங்க ருக்வேதம் 4 வேதத்தோட 64 கிளைகளோட குடமானது பின்னமாகாதே உருவாயிடுத்து. அந்த குடத்துருவாய் தான் பக்கத்தாப்பில் 3 மைலில் இருக்குது. குடவாசல் பேர் வந்தது. குடத்துடைய பின்பக்கமானது கும்பகோடன் பேர் வந்தது. மத்தியமானது திருச்சேரை, தன்சேரை, என்சேரைன்னு பேர் வந்த காரணம் அப்பொழுது நூல் கட்டி ஆதி கும்பேஸ்வர சுவாமி இந்த ஊரால் தான் கும்பகோணத்துக்கு திருக்குடந்தைக்கு பேர் வந்த காரணம். ஆதி நூலெலாம் கட்டினோன்னா ஆதி கும்பேஸ்வர சுவாமி வந்து அதுக்குள்ள தீர்த்தமானது 6ஆம் தினம் வந்தது. சக்கரத்தாழ்வார்னு சத்கோணம் போகிறதால இந்த க்ஷேத்திரத்தை குடத்துடைய வாயில் குடவாயு, குடத்துடைய கும்பகோணம், மத்தியமானது திருச்சேரை, தன்சேரை, என்சேரைன்னு வந்தது. காவேரி தாயாருடைய குற்றத்தை தீர்க்காக தை மாதம் வியாழக்கிழமை குருவாரம் பௌர்ணமி தேதியில் தைப்பூசத்தும் போது குழந்தையா சாரநாத பெருமாள். 2வதாக மூலவராக சக்கர கதைபாணியோட பஞ்ச ஆயுதம் வைக்கிறார். 3வதாக வைகுண்டத்திலிருந்து பஞ்சலட்சுமி சேவை செய்கிறார். சிவதாச்சரம் மார்க்கண்டேயருக்கு மோட்சமான ஐதீகம். இந்த சார
புஷ்கரில் வந்து தேரோட்டி இறங்கின உடனே மார்க்கண்டேயர் வந்து தீர்த்தம் அண்ணார் மார்க்கண்டேயர் சார புஷ்கரணி சாணாது சாரநாதா தேவர்த்தகா மோட்சந்த பிரபான் மார்க்கண்டேயர் முத்தியான ஐதீகம். திருமங்கை ஆழ்வார் 10 வாசனங்கள் மங்களா சாசனம் நூலில் பாடியிருக்கார். 10 வாசனத்தில் கன்சோர வெண்குருதி வந்தழிய வந்தடல் போல் குந்தலாலை மண்சேர முளை உண்ட மாமதராய் வானபுரதம் கோவே என்னும் வானபுரதம் மூலவர் சேவை சாய்க்கிறார். கன்சோர வெண்குருதி வந்தழிய வந்தடல் போல் குந்தலாலை மண்சேர திருச்சேரில் குழந்தையாக தை மாதத்தில் பூச நட்சத்திரம் குருவா சின்ன குழந்தையாக பிறந்தார். மாமதராய் வானபுரதம் கோவே என்னும் மூலவர் சேவை பஞ்ச ஆயுத சேவை வானபுரதம் கோவே என்னும் விண்சேர விளந்திங்கள். எத்தனையோ பெருமாளை பார்த்துருப்போங்க. அழகுராஜாவாக சுந்தர பூபியாக பிரவாசிக்கிறார். மணிமாட மலை எந்த க்ஷேத்திரத்தையும் எந்த பெருமாளுக்கு 5 மணிகள் கிடையாது. பஞ்சலட்சுமியோட தாமரப்பு போல தேரில் 8 சக்கரத்தோடு 32 மணி ஓசையோடு தைப்பூசத்தில் தேரில் காட்சி கொடுக்குறார். மணிமாட மலை செல்வ தஞ்சையரை கேட்காதே எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்குறார், கொடுக்க போகிறார். க்ஷேமமாக அமோகமாக உலகமே க்ஷேமமாக இருக்க போகிறது. எல்லா செல்வ தஞ்சையரை எம்பெருமான் தாழ் சொல்வார். என்னுடைய திருவடியை பார்க்க வந்திருக்குங்கோ இந்த பெருமாளுடைய திருவடி உங்கள் தலைமையிட்டார். கைலியும் பத்தம் திருடி மொத்தம் 3 திருவடி வந்து செல்வ தஞ்சையரை எம்பெருமான் தாழ் சொல்வார் கம்மி என் தலைமையிலாம் 10 வாசம் இருக்கார். காவேரி தாயா 3 வரத்தை வாங்கியிருக்கார். யார் வந்து இந்த ஊரில் 1 நிமிஷம் வாசம் பண்ணி யார் வந்து பெருமாள் செலுத்தார்களோ யார் எந்தெந்த காரியம் செஞ்சாலும் எல்லா காரியம் பூர்த்தி முதல் வரத்தை வாங்கியிருக்கார். சோழதேசத்தில் காவேரி தான் பெரிய வரத்தை வாங்கியிருக்கார். 3வது காசிக்கு போக முடியாட்டால் இந்த பெருமாளை செவிச்சாலை காசிக்கு போடப்பட்டான். காசியோடு விசதிக க்ஷேத்திரம் சார க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் சந்தான கோபாலன் குழந்தை இல்லாதவன் அந்த பெருமாளை செவிச்சால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லாகும். அமோகமாக வந்திருக்கிறவங்க பக்த ஜனங்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருப்பாங்க. அமோகமாக இருக்கிறவங்க நீங்காத நல்ல கோட்பாட்டுடங்கள் 3னும் நான் நிறைந்த அள்ளி கமலக்கண்ணனை பந்துருகோர் சடகோவன் சொல்லப்பட்ட 1000 நீரம்பத்தும் வல்லார்கள் நம் நல்ல பதத்தால் மனைவார்கள் பெண்ட கொண்ட மக்களோட எல்லாரும் சௌக்கியமாக எல்லாரும் உலகமே க்ஷேமமாக இருப்பாங்க. அமோகமாக எல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் பெருமாள் புனர் தரிசனம் கிடைச்சுட்டே இருக்கும். எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் லோகத்தை க்ஷேமம் இருக்கும். இந்த என்ன பிரார்த்தனை ஸ்தலம் எப்படி வேண்டிக்கணும் பெருமாளை? பெருமாள் ஆத்மார்த்தமா ஒரு முழம் பூ வாங்கி போட்டாலும் போகிறோம். அது ஒரு செய்கிறேன் அது செய்கிறேன்னு வேண்டாம். நெஞ்சினா நினைத்து மனசா பெருமாள் ஆத்மார்த்தா கை கூப்பினாலே ஒரு திருவடியை சேவிச்சாலே எல்லா காரியம் ஜெயமாகும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த தலத்து பெருமாளை சேவித்தால் நமக்கு காவேரியில் 100 தடவை நீராடியதற்கு உள்ள புண்ணியம் கிடைக்கிறது. நம்ம ஒரு தடவை நீராடுறதுக்கே யோசிச்சு போய் டைம் இல்லாமல் வருகிறோம். ஆனால் ஒரு பெருமாளை சேவிச்ச போது 100 தடவை காவேரியில் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கோவில் என்ன ஒரு நேர்த்திக்கடன் அப்படின்னாக்க எல்லாரும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வித்து வஸ்திரங்கள் சாத்துகிறார்கள். இது எதற்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் பண்ணுறோம். அந்த பாவங்கள் போகவும் மனசு நிம்மதி கிடைக்கவும் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகவும் இந்த பெருமாளை வேண்டிக் கொண்டு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாய்த்தால் கண்டிப்பாக நிறைவேறுகிறது என்று இந்த ஊர் மக்களும் நம்ம பட்டாரும் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இப்பெருமாளை சேவித்து நம்ம எல்லாரும் பலன் பெறணும், பெருமாளோட கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.